அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு கலை கல்லூரியில் சேர மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்குநர் அறிவித்திருக்கிறார். 2ஆம் கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்திருக்கும் நிலையில் 63% இடங்கள் மட்டுமே நிரம்பியிருப்பதால் அரசு கலைக்கல்லூரியில் சேர மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அரசு கலைக்கல்லூரிகள்ல பொறுத்த வரைக்கும் 2 கட்ட கலந்தாய்வு நிறைவடைஞ்சிருக்கு. ஆனா 63% இடங்கள் மட்டும்தான் நிரம்பி இருக்கு. குறைவான இடங்கள் தான் நிரம்பி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இப்ப மீண்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்த விவரங்களையும் பதிவிடுங்க. ஆனந்தி, தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமாக 164 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது அரசால். இதற்காக விண்ணப்பிக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே 2 கட்டங்களாக விண்ணப்பித்து அவர்களுக்கான கலந்தாய்வு என்பது முழுமையாக நடந்து முடிந்திருக்கிறது. நாளைய தினம் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான அந்த கல்லூரி என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இதுவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் அதிகபட்சமாக 63% இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருப்பதாக ஒரு தகவலை கல்லூரி கல்வி இயக்குனர் கார்மேகம் தனது அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர்களுக்கு மற்றும் மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு அந்த கடிதத்தை, அந்த அறிக்கை எழுதியிருப்பதன் மூலம் கல்லூரியில் காலியாக இருக்கக்கூடிய மாணவர் சேர்க்கை இடங்களை முழுமையாக பூர்த்தி செய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். நாளை முதல் வருகிற 5ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கு கூடுதலாக அவகாசம் என்பது வழங்கப்படுகிறது. ஏற்கனவே இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட மாணவர்கள் கலந்தாய்வுக்கு வராத நிலையில் அவர்கள் தற்பொழுது கோரும் அந்த பாடப்பிரிவு காலியாக இருக்கும் பட்சத்தில் கல்லூரி முதல்வர்களையே முடிவுகள் எடுத்து அந்த மாணவர்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மிக முக்கியமாக மிக பிற்படுத்தப்பட்டோர் ஆகிய காலி இடம் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அந்த இடச்சேர்க்கையை நீங்கள் முழுமையாக நிரப்புங்கள். கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் நிரப்பப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யுங்கள் என்ற ஒரு தகவலை தன்னுடைய அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான அந்த ஆர்வம் என்பது தற்பொழுது குறைந்திருப்பதை இந்த அறிக்கை வழிகாட்டி இருக்கிறது. என்றால் வழக்கமாக இந்த அரசு கலை மற்றும் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை என்பது மிக அதிகமாக நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு 2 முறை அந்த மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடந்து முடிஞ்ச பட்சம் 63% இடங்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக நிரப்பப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இடங்களை நிரப்புவதற்காகத்தான் இந்த கூடுதல் அவகாசத்தை கல்லூரி கல்வி இயக்குனர் கார்மேகம் தற்பொழுது அறிக்கை வாயிலாக வெளியிட்டு அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் கூடுதல் நடவடிக்கை எடுத்து இதனை நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.